இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரங்கல் தீர்மானங்கள். திரு அருணாசலம் வெள்ளையன் முருகப்பா குழுமத்தின் முன்னாள் தலைவர் அவர்கள் மறைவு குறித்து பிரபல தொழிலதிபரும் கோரமண்டல் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் மதிப்புறு தலைவருமான திரு அருணாசலம் வெள்ளையன் அவர்கள் 17/11/2025 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. தொழில்துறையில் தனக்கென தனி முத்திரை பதித்த திரு அருணாசலம் வெள்ளையன் அவர்கள் முருகப்பா குழுமத்தின் பன்முகப்படுத்தப்பட்ட வணிகங்களை விரிவுபடுத்தியதிலும் அவற்றின் செயல்பாட்டை மேம்படுத்தியதிலும் மிக முக்கிய பங்கு வகித்த சிறப்புக்குரியவர் ஆவார். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு ஈரோடு தமிழன்பன் என்கிற திரு ந. ஜெகதீசன் பிரபல கவிஞர் அவர்கள் மறைவு குறித்து சிறந்த கவிஞரும் எழுத்தாளருமான திரு ஈரோடு தமிழன்பன் என்கிற ந. ஜெகதீசன் அவர்கள் 22/11/2025 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. மரபு கவிதை, புதுக்கவிதை, சிறுகவிதை, நாடகம் மற்றும் குழந்தை இலக்கிய என பல்வேறு துறைகளில் சிறந்த படைப்புகளை அளித்த திரு ஈரோடு தமிழன்பன் என்பவர்கள் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடன் நெருங்கி பழகிய சிறப்புக்குரியவர் ஆவார். சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் செய்தி வாசிப்பாளர், பேராசிரியர், தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் நிர்வாகக்குழு உறுப்பினர், அறிவியல் தமிழ் மன்ற உறுப்பினர், அரிமான் நோக்கு இதழின் ஆசிரியர் என பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட பணியாற்றியவர். கலைமாமணி, சாகித்ய அகாடமி, பாரதிதாசன் விருது உள்ளிட்ட உயரிய விருதினை பெற்ற பெருமைக்குரியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர், தமிழறிஞர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு ஏவிஎம் சரவணன் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் அவர்கள் மறைவு குறித்து பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் ஏவிஎம் நிறுவனத்தின் உரிமையாளருமான திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் 4/12/2025 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் தமிழ் திரையுலகின் முதுபெரும் ஆளுகைகளில் ஒருவராக திகழ்ந்த போதிலும் அனைவரிடத்திலும் எளிமையுடனும் பணிவுடனும் அன்போடு பழகியவர். தமிழ் திரையுலகின் பாதையை வடிவமைத்து பல முன்னோடி படைப்புகளை அளித்து வரும் ஏவிஎம் நிறுவனத்தை திறம்பட வழிநடத்தியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் தமிழ் திரையுலகத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு சிவராஜ் பாட்டீல் முதுபெரும் அரசியல் தலைவர் அவர்கள் மறைவு குறித்து இந்திய அரசியல் முதுபெரும் தலைவரும் மக்களவை முன்னாள் தலைவருமான திரு சிவராஜ் பாட்டீல் அவர்கள் 12/12/2025 மறைவுற்ற செய்தி அறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. 50 ஆண்டுகள் தம்மை பொது வாழ்விற்கு அர்ப்பணித்து அனுபவமிக்க அரசியல் தலைவராக திகழ்ந்த திரு சிவராஜ் பாட்டீல் அவர்கள் 7 முறை மக்களவை உறுப்பினராக சிறப்புற பணியாற்றியவர். மக்களவை தலைவராகவும் துணைத் தலைவராகவும் பணியாற்றுகையில் அனைவராலும் பாராட்டு பெற்றவர். பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களின் ஆளுநர், ஒன்றிய அமைச்சர், மாநிலங்களவை உறுப்பினர், மகாராஷ்டிரா சட்டமன்ற பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு உயரிய பொறுப்புகளில் திறம்பட பணியாற்றியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர், அவர் சார்ந்த கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
தமிழக சட்டப்பேரவையின் 2ஆம் நாள் நிகழ்வு தொடங்கியதில் சபாநாயகர் அப்பாவு இரங்கல் தீர்மானம் வாசித்த பின்பு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தொழில் அதிபர்கள், கவிஞர் ஈரோடு தமிழன்பன் மற்றும் ஏவிஎம் நிறுவனர் சரவணன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுக்கு சட்டமன்றத்தில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் அப்பாவு தலைமையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தின் 2ஆம் சிறப்புற பணியாற்றியவர். அரசின் நலத்திட்டங்களை தனது தொகுதி மக்களுக்கு கொண்டு செல்வதில் மிகுந்த அக்கறை காட்டியவர். பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்டவர். மேலும் சமூக தொண்டாற்றுவதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரையும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் ஒத்திவைக்கப்படுகின்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம். இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்றைய சட்டப்பேரவை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு மீண்டும் சட்டப்பேரவை கூடும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். நாளை நடைபெறும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த உரை மீதான விவாதம் குறித்து விளக்கமளித்து உரையாற்றுவார்.